நம்ம சுத்தி இருக்கிற பல பேர் நம்ம தப்பா ஜட்ஜ் பண்றோம். இந்த சீக்கிரமா கோவப்படுறவங்கள பார்த்தா என்ன இவ்வளவு ரூடா இருக்கா அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? சீக்கிரமா கோவம் வரவங்களோட இதயம் ஒரு பியூர் ரன்னிங் வாட்டர் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொய் பேசி சுகர் கோட் பண்ண தெரியாது. அதுதான் இவங்க கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னு. இப்ப கூட நம்ம மாடர்ன் சொசைட்டி பத்தி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒன்று படிச்சேன். 24ல பேனிக் ஆயிடுறாங்க, 34ல எக்ஸாஸ்ட் ஆயிடுறாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு உண்மைன்னு நீங்க தான் சொல்லணும். எல்லாருமே ஸ்ட்ரெஸ்லயும் எக்ஸாஸ்ட்லயும் தான் ஒரு ஓடிட்டே இருக்காங்க. சோ இந்த ப்ரெஷர்ல சில பேர் தெரியாம பயங்கரமா வெடிச்சிடறாங்க. அந்த கோவத்துல சில வார்த்தைகள் விடுறது, ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறது. ஆனா இது யாரையும் ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ண மாட்டாங்களாம். அது வெறும் ஒரு கோவம் இல்ல, ஓவர்லோடான ஒரு மனசோட ஒரு பயங்கரமான ஒரு பர்ன் அவுட்டோட பஸ்ட் தான் அது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவங்க மத்தவங்களோட குட் புக்ஸ்ல இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு. நான் இதை ஏன் இப்ப சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த பேனிக்கும் அப்புறம் இந்த எக்ஸாஷனுக்கும் ஒரு முக்கியமான காரணம். இந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து வெளியில வர எனக்கு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு. அந்த புக்கு பேர் த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் அப்படின்னு ஒரு புக்கு. அது தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதோட லிங்க் என்னோட பயோல இருக்கு. அது உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை கண்டிப்பா படிச்சு பாருங்க. இந்த புக்கோட டைட்டில் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா இது சொல்ல வர விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உண்மையா இருந்து சில பேருக்கு உங்க மேல கோவம் வரலாம். ஏன் உங்களோட ரூட்னஸ கூட உங்களை பத்தி உங்ககிட்ட பிடிக்காம கூட போகலாம். அது ஒரு சின்ன ரஃப் கூட ஆகலாம். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ஓகே தான். மத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண போற அந்த பாயிண்ட் தான், அந்த ஆரம்ப புள்ளி தான் எக்ஸாஷனோட ஆரம்பமே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லைஃபை சிம்பிளா புரிஞ்சுக்க இந்த புக்கை கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிதான் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video.